திருவெம்பாவை அத்தியாயம் 12 அபராஜிதா. என்றும் போல அன்றும் குணதிசை வான்சரிவில் பொற்பரிவட்டம் போட்டு அழகாகவே தலை தூக்கியது காலை இளஞ்சூரியன். ஆனால் பல்லவ தளபதி வில்லவன் நம்பியோ அந்த அழகிய காட்சியை 6 ஆண்டுகளுக்கு பின் அன்றுதான் முதலாக பார்த்தான். 6 ஆண்டுகள், பல நூறு இரவுகளையும் பகல்களையும் சுருட்டி கொண்டு பறந்தோடிய வெறும் 6 ஆண்டுகளா அவை? அவற்றின் ஒவ்வொரு வினாடியிலும் வில்லவன் நம்பியின் கண்ணீர் துளியும் வேதனை பெருமூச்சொலியும் கலந்து உறைந்திருந்தன. அந்த 6 ஆண்டுகளையும் தான் அடைபட்டு கழிக்க செய்த தலைக்காடு நகரின் சிறை கோட்டத்தை திரும்பி பார்த்தான் வில்லவன். தம்பி, இனிமேல் நீ இந்த நகரின் எல்லையையே திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி வந்தால் மரண தண்டனைதான். திரும்பாமல் ஓடிவிடு என்று அதிகார செருக்குடன் கட்டளையிட்டான் எல்லை காவல் படைத்தலைவன். நிற்காதே, திரும்பி பார்க்காதே, நடந்து கொண்டே இரு என்று விரைந்து கூவினர் காவல் வீரர்கள். தலைக்காடு நகரின் எல்லைக்கு வெளியே இழுத்து வந்து விடப்பட்ட வில்லவன் நம்பி இளைப்பும் களைப்புமாக தலை குனிந்தவாறு நடக்கலானான். அவன் மனதில் ஒரு பெருங்கடலே கொந்தளித்து அலைமோதி புரண்டு கொண்டிருந்தது. இந்த நாட்டுக்கு வந்த நாள் முதல் அவன் அடிக்கடி தன்னை கேட்டுக்கொள்ளும் அதே கேள்வியை தான் இப்போதும் கேட்டுக்கொண்டான். இனி என்ன செய்வது, எங்கே போவது என்று. புகை நடுவே சிக்கிக்கொண்ட சிறு குழந்தை போல திக்கி திணறினான். தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டே இருந்தான். இன்று இரவு எப்படியாவது தலைக்காடு நகருக்குள் பிரவேசித்து குருகுல தலைவர் பெருந்தேவனாரை சந்திக்கலாமா? அவரை சந்தித்தால் பல்லவ நாட்டின் அரசியல் நிலை பற்றி ஏதேனும் விவரம் அறியலாம். அத்துடன் பல்லவ இளவரசரை அழைத்து வருவதற்காக அனுப்பப்பட்ட நான் திரும்பி போகாததால் மகாராணி சங்காதேவி என்னை பற்றி அறிந்து வர வேறு யாரையாவது அனுப்பி வைத்தாரா என்ற தகவலையும் கேட்கலாம். மேலும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நிருபதுங்கவர்மரை கடத்தி சென்ற சதி கூட்டத்தை பற்றியோ, 6 ஆண்டுகளுக்கு முன் உக்கிரோதயம் மாலையை கவர்ந்து சென்ற அந்த சூழ்ச்சிக்காரியை பற்றியோ புதிய விவரம் ஏதாவது தெரிய வந்ததா என்றும் அவரிடத்தை விசாரிக்கலாம். ஆனால் அந்த யமகாதக எல்லைக்காவல் தலைவனை ஏமாற்றிவிட்டு நகருக்குள் பிரவேசிப்பது அத்தனை எளிதல்லவே. இந்த தடவை அவனிடம் சிக்கிக்கொண்டால் நிச்சயமாக மரண தண்டனை தான் கிடைக்கும். அப்படி ஒரு தண்டனையை ஏற்பது பற்றி கூட கவலை இல்லை. ஆனால் பல்லவ நாட்டுக்கும் அதன் அரசியாருக்கும் பெருந்துரோகம் செய்தவன் என்ற பழிச்சொல்லோடு நான் சாக வேண்டி நேரிடுமே. இங்கு நடந்த உண்மைகளை அரசியாரிடம் தெரிவித்த பின் அத்தகைய தண்டனை கிடைத்தால் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்பேன். அதுவரையிலாவது என் உயிரை காப்பாற்றி வைத்திருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? தேனீக்களின் நொய் என்ற ஒலி கேட்டு மெல்ல தலை நிமிர்ந்தான் வில்லவன். அன்றொரு நாள் வீரமாதேவியை முதலாக சந்தித்த அதே ஞாழல் மரத்தடியில்தான் இப்போது அவன் வந்து நின்று கொண்டிருந்தான். அந்த மரத்தை பார்த்ததுமே அவனுடைய நெஞ்ச பரப்பில் நெருஞ்சி முள் பாய்ந்தார் போன்ற ஒரு வேதனை ஏற்பட்டது. மார்பை அழுத்தி பிடித்து கொண்டு அப்படியே குன்றி குறுகி நின்றான் அவன். ஐயோ, என் லட்சிய வெறியில் அந்த அபலை பெண் வீரமாதேவியை அடியோடு மறந்துவிட்டேனே. பூஜைக்குரிய புத்தம் புது மலராக இருந்த அவளின் புனித மனத்தை நுகர்ந்துவிட்டு அதற்கான காணிக்கையை பகிரங்கமாக செலுத்தி அவளை என் உடைமை பொருளாக ஏற்றுக்கொள்ளாமல் வந்துவிட்டேனே. என்னை பற்றி அவள் என்ன நினைத்திருப்பாள்? பெண்களின் ஆத்மாவை கொள்ளையிட்டு அவர்களை களங்கப்படுத்துவதையே தொழிலாக கொண்ட கிராதகன் என்று எண்ணி இருப்பாளோ? எதிர்பாராமல் நேர்ந்த இக்கட்டால் நான் 6 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த விவரத்தை அவள் எப்படி அறிவாள்? காரியம் ஆகிறவரை கண்ணே மணியே என்று கொஞ்சி கொண்டிருந்து விட்டு பிறகு சொல்லாமல் கொள்ளாமல் கூட ஓடிவிட்ட நயவஞ்சகன் என்றுதானே இழித்து பழித்திருப்பாள். என்னை நம்பிய எல்லோருக்குமே நான் துரோகம் செய்பவனாகவும் கெடுதல் இழைப்பவனாகவுமே உருவாக்கி காட்டி கொண்டிருக்கிறதே விதி. இந்த அநியாயத்தை நான் யாரிடம் சொல்லி அழுவேன்? வில்லவனின் கண்கள் குளமாயின. நெட்டுயிர்த்து நிமிர்ந்து அந்த ஞாழல் மரத்தை அண்ணாந்து நோக்கினான். அன்றொரு நாள் அவன் தேன்கூட்டை அழித்து பறித்த கிளையை சுற்றி ஆயிரக்கணக்கான தேனீக்கள் ரீங்காரம் இசைத்தவாறு அலைமோதி பறந்து கொண்டிருந்தன. அவனுக்கு நெஞ்சு வலித்தது. வேதனை பொறுமலுடன் அங்கிருந்து துவள துவள நடக்கலானான். நெடுந்தூர நடைக்கு பின் ஏதோ ஒன்றால் தடுத்து நிறுத்தப்பட்டவன் போல திடுக்குற்று நின்றான் வில்லவன். அவன் மனம் பகீரென்றது. பரபரப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். இது என்ன? வீரமாதேவியின் இல்லம்தானே. சாந்தி தேவதையின் சயன கிரகம் போல விளங்கிய இந்த சிறு குடில் இப்போது அடையாளமே தெரியாமல் பாழடைந்து கிடக்கிறதே. வாயிற்கதவு கூட சாத்தி இருக்கிறதே. அழகிய பூந்தோட்டமும் காடு மண்டி காணப்படுகிறதே. கலையுணர்வு மிக்க என் அன்பு காதலியும் அவளது தாயாரும் ஏன் இப்படி தமது இல்லத்தை கவனித்து பேணாமல் வைத்திருக்கிறார்கள்? திகிலும் திகைப்புமாக திண்ணையோரம் தயங்கி நின்ற வில்லவன் நம்பி சாத்தி இருந்த வாயிற்கதவை மெல்ல தொட்டான். உளுத்து கலகலத்து போயிருந்த அந்த கதவு அவன் கைப்பட்ட உடனேயே மழுக்கென்று ஒடிந்து சரிந்தது. அச்சம் கால்களை பின்னுக்கு இழுக்க ஆவல் அவனை முன்னுக்கு உந்தி தள்ள துடிக்கும் நெஞ்சை அழுத்தி பிடித்து கொண்டு குடிலின் உள்ளே சென்றான்.
அங்கிருந்த ஒவ்வொரு அறையும் மனித நடமாட்டத்தை இழந்த நிலையில் தூசும் தும்புகளும் குப்பை கூளங்களும் நிறைந்து சிலந்தி வலை பின்னலிட்டு பார்க்கவே மிகவும் அருவருப்பாக இருந்தன. வீரமாதேவியும் அவளது அன்னையும் இந்த இல்லத்தை இப்படி பாழடைய போட்டுவிட்டு எங்கே போயிருப்பார்கள்? ஒரு கால் என் அன்பின் உறவால் களங்கமுற்ற அவள் அந்த அவமானத்தை தாழ மாட்டாமல் தற்கொலை செய்து கொண்டிருப்பாளோ? மகளை பிரிந்த துயரால் பானுமாலியும் உயிர் நீர்த்து விட்டிருப்பாளோ? கொல்லிக்கட்டையால் தன் இதயத்தை குத்தி பொசுக்குவது போன்ற துடிப்புடன் துள்ளி திமிரி நிமிர்ந்த வில்லவன் வீரமாதேவியின் படுக்கை அறையை நோக்கி பாய்ந்தோடினான். அங்கே அந்த அறையின் உத்தரத்தில் மூங்கிலால் ஆன சின்னஞ்சிறு தொட்டில் ஒன்று கட்டி தொங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு நேரெதிரே குத்து விளக்கொன்று எரிந்து கருகிய திரியுடன் களிம்பேறி கருத்து காணப்பட்டது. இந்த காட்சிகளை பார்த்த வில்லவனுக்கு பளிச்சென்று ஒரு விஷயம் விளங்கிவிடவே தன் தலையில் ஓங்கி அரைந்து கொண்டு சாளர சுவர் மேல் அப்படியே சாய்ந்து அமர்ந்து விட்டான். சந்தேகமில்லை, என் உயிரின் உயிரான வீரமாதேவி ஒரு புதிய ஜீவனுக்கு தாயாகி இருக்கிறாள். என் நினமும் குருதியும் சேர்ந்த ஒரு குழந்தையை தன் மணி வயிற்றில் சுமந்து அதை பெற்றெடுத்து சீராட்டி வளர்த்தும் இருக்கிறாள். ஐயோ, அவள் எங்கே? என் அருமை குழந்தை எங்கே? இந்த குத்து விளக்கு எரிந்து அணைந்து கிடப்பதன் காரணம் என்ன? சொல்லிக்கொள்ளாமல் போன நான் நீண்ட நாட்களாகியும் திரும்பி வராததால் நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில் வெறுப்புற்ற அவள் என் அருமை செல்வத்தை ஒரு அவமான சின்னமாக கருதி அதன் உயிரை போக்கி தானும் தற்கொலை பண்ணி கொண்டாளா? அல்லது அவளுடைய அன்னை நோய்வாய்ப்பட்டு இறந்து அதனால் நிராதரவான அவள் வயிற்று பிழைப்பை தேடி வேறெங்காவது போய்விட்டாளா? அல்லது வேற்று நாட்டு உளவாளியாக கருதப்பட்டு தண்டனைக்கு உள்ளான எனக்கு தங்கி இருக்க இடம் கொடுத்ததற்காக அவளும் அவளது தாயும் தேச பிரஷ்டம் செய்யப்பட்டார்களோ? தாழ முடியாத துயரத்தால் விம்மி பொறுமிய அவன் பித்து பிடித்த மாதிரி வெளியே பாய்ந்து வந்து கண்மண் தெரியாமல் எங்கோ ஓடலானான். பனியில் நனைந்த ஓவியம் போல பொலி விழுந்து காட்சியளித்தது காஞ்சிமா நகரம். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கண்கவர் இல்லங்களும் வனப்புற்ற பாழடைந்து காணப்பட்டன. வீதிகளும் வெறிச்சோடி கிடந்தன. உற்சாகமற்ற மக்கள் ஆறா துயர சுமையுடன் ஆங்காங்கே சாலைகளில் நடைபெணங்களாக நடமாடிக்கொண்டிருந்தனர். நகரின் நடுநாயகமாக அமைந்த கைலாசநாதர் கோயிலில் மட்டும் ஜனத்திரள் மிகுந்திருந்தது. அந்த ஜன கூட்டத்தினிடையேயும் உற்சாகமோ மகிழ்ச்சியோ தென்படவில்லை. ஆழ்ந்த அமைதியும் சோக சோர்வுமே அழுந்தி காணப்பட்டது. தங்கள் இளவரசன் நிருபதுங்கவர்மன் நலமுடனே நாடு திரும்பி ராஜ்யபாரத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக கடந்த பல நாட்களாக அந்த கைலாசநாதர் கோயிலில் விசேஷ பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்று கொண்டிருந்தன. எனவேதான் மக்கள் கூட்டம் அங்கு திரண்டிருந்தது. முற்பகல் முதிரும் நேரம் அன்று வெயிலின் கனல் சற்று மிகையாகவே வீசிக்கொண்டிருந்தது. அந்த வேகாத வெயிலிலே நெடுந்தூர பயணம் செய்த களைப்புடன் கண்கள் பஞ்சடைக்க காது மந்தமிட தள்ளாடி தள்ளாடி வீதியோரமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் ஒரு பெண். அவளுக்கு பின்னால் அவளது முந்தானை துகிலை தன் பிஞ்சு கரத்தால் பற்றியவாறு தளர் நடையிட்டு வந்து கொண்டிருந்தான் 5 வயது பாலகன் ஒருவன். கவலையே வடிவாக காணப்பட்ட அந்த பெண் தனது பஞ்சடைந்த கண்களை பரபரப்புடன் மலர்ந்த அவ்வீதியின் இருமருங்கும் வானலாவி நின்ற மாட மாளிகைகளையே பார்த்தவாறு நடந்து கொண்டிருந்தாள். அம்மா, என் அப்பாவின் மாளிகை எங்கே அம்மா என்று கொஞ்சலும் ஆவலுமாக அஞ்சுக மொழியில் கேட்டான் அந்த அழகிய பாலகன். அதைத்தான் தேடி பார்க்கிறேன் கண்ணே என்று நெஞ்சடைக்க முணுமுணுத்தவாறு மேலே நடந்தாள் குழந்தையின் தாய். போ அம்மா, எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லி சொல்லி என்னை ஏமாற்றுவாய் என்று சினுங்கினான் பாலகன். தாயின் கண்கள் கலங்கின. துக்கம் நெஞ்சை அடைத்தது. தன் பிள்ளையை வாரி எடுத்து தோளில் அணைத்தவாறு விம்மினாள் அவள். யார் அந்த பெண்? சந்தேகமில்லை, வீரமாதேவிதான். அவளுடைய தோளில் தூசி படிந்த தங்க விக்கிரகம் போல துவண்டு கிடக்கும் அந்த பாலகன் பல்லவ தளபதி வில்லவன் நம்பியை காதலித்து அதன் நினைவு சின்னமாக அவள் பெற்றெடுத்த குழந்தைதான். 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் சிற்றுண்டி உண்ண வந்த கங்க நாட்டு எல்லைக்காவல் படைத்தலைவன் வில்லவனுக்கு சிறை தண்டனை கிடைத்த விவரத்தை சொல்ல கேட்டு பிரங்கை இழந்து சாய்ந்தாள் அல்லவா? அன்று முதலே அவளுடைய வாழ்க்கை இருளடைய ஆரம்பித்தது. ஊர் பேர் தெரியாமல் ஒரு சில தினங்களே தன் இல்லத்தில் தங்கியிருந்த அயல் தேசத்து ஒற்றன் ஒருவனை நம்பி அவள் அவனிடம் தன் உயிரை விட மேலான கன்னித்தன்மையை பறிகொடுத்து அதனால் கருவுற்று நின்ற தனது மகளை அடியோடு வெறுக்க தலைப்பட்டால் உத்தம குலத்தில் பிறந்த வீர பத்தினியான பானுமாலி. தாய்க்கும் மகளுக்கும் இடையே நாளொரு பூசலும் பொழுதொரு ஏசலுமாக நிகழ்ந்தேறி கொண்டிருந்தன. என்னுடைய காதலர் நீ நினைப்பது போல அத்தனை சாமானியமானவர் அல்ல. அவர் ஒற்று வேலை பார்க்க வந்தவரும் அல்ல. விதி அவரை வஞ்சித்திருக்கிறது. விரைவிலே அவரை பற்றி ஆச்சரியப்படத்தக்க உண்மைகளை நீ அறியத்தான் போகிறாய். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார்.
உலகம் அறிய என் கழுத்தில் மாலை சூட்ட என்னை தேடி வந்தே தீருவார் என்றெல்லாம் தன் தாயிடம் வீம்பு பேசி உறுதி காட்டி வந்தாள் வீரமாதேவி. நாட்கள் நகர்ந்தன. வயிற்றுள் வைத்து சுமந்த குழந்தை அவளது மடியில் தவழவும் வந்துவிட்டது. மானத்தையே உயிரென கொண்டு வாழ்ந்த பானுமாலிக்கு வெளியே தலை காட்ட தைரியமில்லை. தன் மகளின் கதியை நினைத்து மனதுக்குள் புழுங்கி புழுங்கி அந்த மனக்கவலையே தீரா நோயாக மாறி விரைவிலேயே அவள் உயிரை விட்டாள். தாயை இழந்த வீரமாதேவி தனிமரமானாள். தான் பெற்ற செல்வனுக்காக எல்லா துயரங்களையும் அவமானங்களையும் பொறுத்து கொண்டு தன் காதலனின் விடுதலை நாளை எதிர்பார்த்து காத்து கிடந்தாள். 6 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. வில்லவன் விடுதலையாக போகும் தினத்தை அறிய வேண்டுமென்ற அடங்கா ஆவலை கட்டுப்படுத்தி கொள்ள மாட்டாமல் அவசரப்பட்டு ஓடிப்போய் எல்லை காவல் படைத்தலைவனை சந்தித்து விவரம் விசாரித்தாள் வீரமாதேவி. அந்த அயல் நாட்டு ஒற்றனின் விடுதலையை பற்றி இவள் ஏன் இத்தனை அக்கறை காட்டுகிறாள் என்று சந்தேகித்த காவல் படை தலைவன் வேண்டுமென்றே ஒரு பொய் செய்தியை சொல்லி அவளுடைய நம்பிக்கையை சிதறடித்து விட்டான். அதாவது 6 மாதங்களுக்கு முன்பே அந்த ஒற்றன் விடுதலையாகி தன் சொந்த நாட்டுக்கு துரத்தி அடிக்கப்பட்டு விட்டான் என்று கூறினான் அவன். அந்த பொய்யை மெய்யென நம்பிய வீரமாதேவி ஒரேடியாக மனம் குழம்பி கலங்கி போனாள். பல நாட்கள் ஊன் உறக்கமின்றி அழுது புலம்பிக் கொண்டிருந்த அவள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தாள். தன் பாலகனை எடுத்துக்கொண்டு கங்க நாட்டை விட்டு பல்லவ நாட்டின் தலைநகருக்கு பயணமாவது என்ற முடிவுதான் அது. காஞ்சிக்கு போனால் அங்கு தன் காதலனை எப்படியும் தேடி கண்டுபிடித்து விடலாம் என்பது அவளின் நப்பாசை. அவனை கண்டுபிடிக்க முடியாமற் போனாலும் அவனுடைய தாயையாவது தேடி பிடித்து தன் குழந்தையை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு தனது கரைப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு முடிவை தேடிக்கொள்ளலாம் என்றும் அவள் தீர்மானித்தாள். வில்லவன் நம்பி சிறைப்பட்டான் என்ற செய்தியை கேட்டதும் மயக்கமுற்று சாய்ந்து பின் தெளிவு பெற்று எழுந்தபோது தன் கழுத்தில் மாயமாய் வந்து மின்னிக் கொண்டிருந்த அந்த நவரத்ன மாலை அம்மூதாட்டியோடதுதான் சொந்தமாக இருக்கும் என்றும் அவள்தான் அதை தன் கழுத்தில் அணிவித்துவிட்டு போயிருப்பாள் என்றும் எண்ணி அவ்வழகிய நவரத்தின மாலையை வெகு பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்த வீரமாதேவி அதனை எடுத்து அணிந்து கொண்டு தன் செல்வ குமாரனுடன் காஞ்சிக்கு புறப்பட்டாள். சொல்லொன்னா இன்னல்களுக்கு பின் எப்படியோ காஞ்சி மாநகரை அடைந்த அவள் தனது காதலனின் இல்லம் தேடி கடந்த 4 நாட்களாக வீதி வீதியாக அலைந்து கொண்டிருக்கிறாள். ஓவியர் வில்லவன் நம்பி என்பவரின் வாசஸ்தலம் எது என்ற அவள் கேள்விக்கு அப்படி ஒரு ஓவியர் இந்த நகரில் எங்குமே இல்லையே என்னும் பதில்தான் கிடைத்தது. அவளுடைய வில்லவன் நம்பி பல்லவ நாட்டின் பிரதம தளபதி என்ற விவரம் அவளுக்கு இதுவரை தெரியாதல்லவா? வீதியின் கடைக்கோடிக்கு வந்து சேர்ந்த வீரமாதேவி அதற்கு மேல் நடக்க சக்தியற்றவளாக சோர்ந்து நின்றாள். கண்கள் இருண்டன, கால்கள் துவண்டு கெஞ்சின. இனி ஓரடி கூட நடக்க முடியாது என்பது அவளுக்கே நன்றாக தெரிந்துவிட்டது. எங்காவது ஓரிடத்தில் சிறிது நேரமாவது படுத்து களைப்பாரிவிட்டு பிறகு எழுந்து மீண்டும் தேடி பார்க்கலாம் என்று எண்ணி சுற்றிலும் தன் பார்வையை ஓட்டினாள். எதிரே விண்ணை முட்டிக்கொண்டு நின்ற கைலாசநாதர் கோயில்தான் அவளது மங்கிய கண்ணுக்கு புலப்பட்டது. நேரே திருச்சுற்று மதிலோரமாக போய் ஒரு சிறிய மண்டபத்தில் ஏறி அமர்ந்தாள். ஏனம்மா, இதுதான் என் அப்பாவின் மாளிகையா என்று கைலாசநாதர் கோயிலை சுட்டி காட்டி கேட்டான் பாலகன். தன் பிள்ளையின் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியாமல் விழித்த வீரமாதேவி குலுங்கி குலுங்கி அழலானாள். தாய் அழுவதை கண்ட சிறுவனுக்கும் அழுகை பீறிட்டு விட்டது. தேம்பி தேம்பி அழுது கொண்டே தாயின் மடியில் படுத்து தூங்கிவிட்டான் அவன். எதிர்காலத்தை பற்றிய பீதிமயமான எண்ணங்களில் லயித்தவாறு மண்டப தூணில் சாய்ந்திருந்த வீரமாதேவியும் தன்னை அறியாமலேயே கண்ணை எறிந்து விட்டாள். அவளது அழகிய கழுத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த உக்ரோதயம் என்னும் அந்த நவரத்தின மாலை மதிய வெயிலின் ஒளியிலே நட்சத்திர சரமாக மின்னி பிரகாசித்து கொண்டிருந்தது. ஏய் பெண்ணே, யார் நீ? அதட்டலான குரல் கேட்டு அரண்டு மிரண்டு கண் விழித்து எழுந்த வீரமாதேவி திடுமென பதறி துடித்தவளாக பரபரப்புடன் அங்கும் இங்குமாக பார்த்து, ஐயோ, என் பிள்ளை எங்கே, என் அருமை செல்வன் எங்கே என்று அலைமோதி நடுங்கி குழறினாள். ஓ, நம் அரசியல் செயலாளர் வாலிவடுகர் சந்தேகப்பட்டது சரிதான். இவள் கை தேர்ந்த கொள்ளைக்காரியேதான். இல்லையானால் நாம் உசுப்பி எழுப்பிய உடனேயே இத்தனை சாமர்த்தியமாக நடிக்க ஆரம்பிப்பாளா? குழந்தையாம், காணோமாம். சரி சரி நட. குழப்பமும் திகிலுமாக தன்னை சுற்றி தன் பார்வையை ஓட்டிய வீரமாதேவிக்கு ஒரு கணம் ஒன்றுமே புரியவில்லை. யம கிங்கரர்கள் போல காட்சியளிக்கும் இந்த ஆடவர்கள் என்னை ஏன் இப்படி சூழ்ந்து கொண்டு நிற்கிறார்கள்? அவள் மிரள மிரள விழித்து நோக்கினாள். 20க்கும் மேற்பட்ட காவல் வீரர்கள் அவளை வளைத்து கொண்டு நின்று அவளது கழுத்தில் பளிச்சிட்டு கொண்டிருந்த நவரத்தின மாலையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். பயத்தால் பதறி நடுங்கிய வீரமாதேவி, ஐயோ, என் குழந்தை எங்கே, என் மடியில் தூங்கிக் கொண்டிருந்த என் செல்வன் எங்கே என்று பரிதாபமாக கெஞ்சி கேவி புலம்பி கேட்டாள். குழந்தையாவது மண்ணாங்கட்டியாவது, யாரை ஏமாற்ற இந்த நடிப்பு? நடித்தது போதும், நட அரண்மனைக்கு.
உன்னை கைது செய்து அழைத்து வர வேண்டும் என்பது எங்கள் அரசியல் செயலாளரின் கட்டளை என்று அலட்சிய மிடுக்குடன் சொன்ன வீரன் ஒருவன் அவளது பூ போன்ற மெல்லிய கரங்களை இரும்பு சங்கிலியால் இறுக்கி பிணைத்தான். அடிபட்ட பெண் புலி போல சீறி சினந்து நிமிர்ந்த வீரமாதேவி அந்த காவல் வீரர்களை எரித்து விடுவது போல விழித்து பார்த்து, ஏனையா, என்னை ஏன் இப்படி யாதொரு காரணமும் இன்றி அவமானப்படுத்துகிறீர்கள்? உங்கள் நாட்டில் அரசன் இல்லையா? ஆட்சி கோல் இல்லையா? நீதி இல்லையா? நியாயம் இல்லையா? தர்மம் இல்லையா? சத்தியம் செத்தே விட்டதா என்று வீறிட்ட குரலில் கூவி கேட்டாள். நாங்கள் செய்யும் அநியாயத்துக்கு உன் கழுத்தில் பிரகாசிக்கும் அந்த நவரத்தின மாலையை கேள், அது உனக்கு நியாயத்தை எடுத்து சொல்லும் என்று குறும்பாக கூறி நகைத்த காவல் வீரர்கள் அவளை இழுத்து கொண்டு நடக்கலாயினர். அபராஜிதா, என் அன்பு செல்வனே, நீ எங்கே போய்விட்டாயடா கண்ணே? அபராஜிதா, அபராஜிதா என்று அலறி புலம்பியவாறு அந்த முரட்டு காவல் வீரர்களின் சங்கிலி இழுப்பில் இழுப்பறிப்பட்டு கொண்டே சென்றாள் வீரமாதேவி. அவளுக்கு முன்னால் 4 புறவிகள் பூட்டப்பட்ட அழகிய ரதம் ஒன்று கைலாசநாதர் கோயிலின் பிரதான வாயிற்பக்கமிருந்து புறப்பட்டு அரண்மனையை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. அந்த ரதத்தில் பல்லவ நாட்டின் அரசியல் செயலாளரான வாலிவடுகர் வீற்றிருந்தார். அவருடைய பார்வை முழுவதும் வீரமாதேவியின் கழுத்தில் மின்னிய நவரத்தின மாலையின் மீதே பதிந்திருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.